ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்கிற மெத்தடில் வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. மேக்ஸில் வந்து இது நார்மலாக ப்ளஸ் பண்ணுறது தான். ஈஸியாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு, இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் வந்து இதை சொல்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ப்ளஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து தெரியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க பார்க்கணும். இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு நம்பர் போட்டுக்கலாம். 5 ஒரு 7. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் வந்து ப்ளஸ் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரலாம் பாருங்கள். இப்போ வந்து இங்கே வந்து 5 இருக்குது. இப்போ 5 இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், 5 ஸ்டாண்டிங் லைன் வந்து போட்டுக்கலாம். 1 2 3 4 5 ஸ்டாண்டிங் லைன் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 7 இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ 7 ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. இங்கே மேலே என்ன நம்பர் இருக்குதோ அந்த ஸ்டாண்டிங் லைன் இங்கே போட்டாச்சு. கீழே என்ன நம்பர் இருக்குதோ அந்த ஸ்டாண்டிங் லைன் இங்கே போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணோம், ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணோம். ப்ளஸ்னால் என்ன பண்ணோம், ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணோம். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுதான் ஆன்சர், 12. இப்போ 5யும் 7யும் ப்ளஸ் பண்ண என்ன ஆன்சர் வந்துச்சு, 12. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். அவங்க வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் கூட நம்ம அவங்களுக்கு ஸ்லேட்டோ இல்லை நோட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நம்மளே சின்ன நம்பர் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன நம்பரை போட்டு அவங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி போடுங்க. இந்த மாற்றி போட சொல்ல இந்த மாதிரி வந்து நான் ஸ்டாண்டிங் லைன் போட்டு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரியும். இப்போ 5 இருந்தால் 5 ஸ்டாண்டிங் லைன் போட்டோம், 7 இருந்தால் 7 ஸ்டாண்டிங் லைன் போட்டு ப்ரெஸ் பண்ணோம். இப்போ இன்னொன்று இதே மாதிரி பாருங்கள். 4 0 இதை வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. 4 ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கலாம். 1 2 3 4. 4க்கு 4 ஸ்டாண்டிங் லைன் போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 0ன்னு நம்ம என்ன பண்ணோம், கை எப்படி மடக்கி 0 இதுக்கு வந்து ஸ்டாண்டிங் லைனே இல்லை, 0க்கு வந்து ஸ்டாண்டிங் லைனே இல்லை. அப்போ நம்ம ஸ்டாண்டிங் லைன் போட தேவையில்ல, 0க்கு வந்து ஸ்டாண்டிங் லைன் இல்லை அப்படி சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து டோட்டல் பண்ண சொல்லுங்கள். இங்கே எத்தனை ஸ்டாண்டிங் லைன் இருக்குது, 4 ஸ்டாண்டிங் லைன் இருக்குது. ஸோ 1 2 3 4 போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அவங்க வந்து இன்னும் பெரிய நம்பராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகுது, ஈஸியாக வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து டபுள் நம்பரில் பார்க்கலாம், அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து டபுள் நம்பர் இருக்குது. இந்த மாதிரி டபுள் நம்பர் இருக்க சொல்ல அவங்கள எப்படி ப்ளஸ் பண்ண சொல்லணும்னா, இந்த மாதிரி இதுக்கு வந்து ஓவல் ஷேப் போட்டுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டுக்கினாங்கன்னா இப்போ இதுக்கு எத்தனை ஸ்டாண்டிங் லைன் இருக்குது, 2 1 2. இப்போ இதுக்கு எத்தனை ஸ்டாண்டிங் லைன், 5. ஸோ 1 2 3 4 5. இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1னா 1 ஸ்டாண்டிங் லைன். இங்கே என்ன இருக்குது, 1னா 1 ஸ்டாண்டிங் லைன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 1 2. இப்போ 2 போட்டாச்சு. இந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தனா அவங்களுக்கு ஜாலியாக ஏதோ வரைகிற மாதிரி அவங்க கோடு போட்டுக்கினா அவங்க வந்து ஈஸியாக வந்து இதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்தாலும் அதை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னு பார்க்குறேன். 27
15 இது ரெண்டு இது ப்ளஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஓவல் ஷேப் போட்டுக்கலாம். இப்போ இங்கே 7 5 இருக்குது. இப்போ 7 ஸ்டாண்டிங் லைனும் 5 ஸ்டாண்டிங் லைனும் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 கீழே வந்து 5 இருக்குது. ஸோ 5 ஸ்டாண்டிங் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 இப்போ இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வருது. ஸோ 12க்கு வந்து 2 நம்பராக இருக்குது. 12 வந்து 2 நம்பராக இருக்குது. ஸோ இந்த 12 வந்து நம்ம அப்படியே எழுதக்கூடாது. அதில் ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 நம்பர் வந்தால் ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் தான் எழுதணும் சொல்லிவிட்டு சொல்லணும். ஸோ ரெண்டாவது இருக்கிற நம்பர் என்னது? 12 2. இங்கே மீதி என்ன பேலன்ஸ் இருக்குது? இந்த இடத்துல என்ன இருக்குது? அதை வந்து இதுக்கு மேலே போட்டுக்கணும். ஸோ 1, அதனால் 1 போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்த எத்தனை நம்பர் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா இங்கே நம்மக்கிட்ட 1 இருக்குது. ஏற்கனவே இருக்கிற நம்பர் வந்து 2 1. இப்போ இது 3மே நம்ம வந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு ப்ளஸ் பண்ணணும். மேலே வந்து எத்தனை இருக்குது? ஒரு ஸ்டாண்டிங் லைன் 1, கீழே 2 இருக்குது. ஸோ 2 போட்டுக்கலாம். இன்னும் கீழே வந்து 1 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 1. இப்போ இது டோட்டலாக கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். 1 2 3 4. ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் இது வந்து படிக்கிறோம் அப்படின்ற ஒரு அந்த இதுவும் இல்லாமல் ஜாலியாக வந்து விளையாட்டுத்தனமாகவே அவங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்டிங் இல்லாமல் ஃப்ளவராக நம்ம வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி போடலாம். இல்லை நம்மளுக்கு எந்த பிக்சர் வந்து ட்ராயிங் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி எதை லீஃபு அந்த மாதிரி நம்ம எழுதி தான் இதை வந்து சொல்லணும் இல்லை. நம்ம சின்ன சின்ன விளையாட்டு பொருளை வச்சு கூட கல் லீஃபு இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு பொருளை வச்சு கூட நம்ம வந்து கவுண்ட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். இது வந்து நோட்டில் போடுறது, ஸ்லேட்டில் எழுதுறது அந்த மாதிரி இந்த மாதிரியே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். எப்படி சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி மெத்தட் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம நம்ம ப்ளஸ் பண்ணுறதுக்குன்னு வாய்ப்பாடு ஒன்று இருக்கும். அதை சொல்லி கொடுத்துக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் எப்போ எந்த நம்பர் நீங்கள் கொடுத்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து இது பெரிய நம்பரு இது சின்ன நம்பரு அப்படின்னு வந்து தெரிய போகிறதில்ல. அவங்களுடைய கணக்கு என்னது? அவங்க வந்து ஸ்டாண்டிங் லைன் போடணும், கவுண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ளஸ்ஸு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.